So hi guys, welcome to Trendy Troop YouTube channel. So Big Boss Week 4 Day 2 voting analysis 5 பேர் நாமினேஷனுக்குள்ளே இருக்காங்க. இது மார்னிங் அனாலிசிஸ். ஸோ ஃபிஃப்த் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கலையரசன் இருக்கார் வித் 13.86% ஓட் ஷேர் வச்சுருக்கார். 21,546 வாக்குகள். கலையரசன் பார்க்க ஏதோ தத்தி மாதிரி இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக நல்லா பிளான் பண்ணுறாரு. ஆனால் நமக்கு அந்த 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 பிளான் பிடிக்கல. போய் திவாகரோடு சேர்ந்து இவ்வளோப்பட்ட ஒரு மட்டமான பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி தோண வைக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிக்கிறாங்க. நாமினேஷனே ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஓப்பனாக எத்தனை வாட்டி நடந்திருக்கு ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணக்கூடாது பல வாட்டி சொல்லியும் ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுறாரு. அதுவும் பார்வதி மேலே அடித்தா வேஸ்ட்டு, ஏன்னா ஓட்டு வந்து அவ்வளோ யோசிக்கிறாருன்னா யூ கேன் திங்க் ஹிம். ஸோ அதனால் எப்படி இருந்தாலும் இந்த வாரம் கலையரசன் தான் போப்பார் நினைக்கிறேன். ஏன்னா 5th-க்கும் 4th-க்கும் 4000 வாக்குகள் 3000 வாக்குகள் கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கலையரசன் தான் இந்த வாரம் போக அதிக வாய்ப்பு இருக்குது. 4th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க வித் 15.87% ஓட, அதாவது 24,661 வாக்குகள். அரோரா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல, ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு தான் காற்று வாக்கில் அந்த மாதிரி போயின்னு இருந்தாங்க, அதாவது இந்த விஜய் சேதுபதி படம் மாதிரி போயிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஆகிட்டாங்க. ஃபுட் கிரேவிங்ஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டை விட்டு நான் போன வாரமே வெளில போயிருக்கலாம்னு நினச்சிருக்காங்க போல். ஆனால் கலையரசன் கட்சினால இவங்க இந்த வாரம் தப்பிக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இவங்க கேம் பிளே எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. 3rd பிளேஸில் பார்வதி இருக்காங்க வித் 16.5% ஓட் ஷேர், அதாவது 25,640 வாக்குகள். ஸோ பார்வதி இல்லைன்னா இந்த வீடே ரன் ஆகாதுங்க. நேற்று கூட எத்தனை பிரச்சனை க்ரியேட் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க பண்ணுறதுல நிறைய இதில் தப்பு தான் இருக்குது. பட் அவங்க இல்லைன்னா அந்த வீடு ரன் ஆகாது. அதுதான் என்னோடய ஒப்பீனியனும் கூட. பார்ப்போம் இதுக்கப்புறம் இந்த கேம் அவங்ககிட்டருந்து எப்படி மாறுது. பட் இருந்தாலும் 3rd தான் இருக்காங்க. பார்வதி இல்லை ஓடாதுன்னு சொல்கிறவங்க கூட ஓட்டு போட மாட்டாங்க. பிகாஸ் அவங்களோட ஆக்ஷன்ஸ் இஸ் நாட் எத்திக்கல். எத்திக்கல்னால் நேர்மையான வழின்ற தவிர கரெக்டாக இல்லை. ஆனால் தான் இவங்க இப்போது 3rd பிளேஸில் சஸ்டெயின் ஆகுறாங்க. 2nd பிளேஸில் கமருதீன் வித் 16.63% ஓட் வச்சுருக்கா, 25,853 வாக்குகள். நேற்று விஜய் சேதுபதி சொன்னதில் கொஞ்சம் அடங்கி போயிட்டார். இதுவே இருந்தால் ஓட்டுகள் இன்னும் சாரசாரியாக ஏறும். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வாரம் ரெட் கார்டெலாம் வாங்க மாட்டாதான்னு நினைக்கிறேன். ரொம்ப சைலண்ட் ஆகிட்டார், ரொம்ப அமைதி ஆகிட்டார், கொஞ்சம் தெளிவாக இருக்காருன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் இவரோட கேம் பிளே எப்படி இருக்க போகுதுன்னு. முதல் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கானா வினோத் இருக்கார் வித் 37.14% ஓட, அதாவது 57,732 வாக்குகள். செகண்டுக்கும் ஃபஸ்ட்டுக்கும் கிட்டத்தட்ட மோர் தென் ஹாஃப் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா கானா வினோத்தோட ஒரு ஃபன் டைப், ஒரு ஜோவியலான டைப், ஒரு உண்மையான டைப், ஒரு நண்பன் மாதிரி இருக்கிற டைப்னால தான் அவருக்கு இவ்வளோ வாக்குகள் வந்திருக்கு. ஸோ இதை அவர் கண்டினியூ பண்ணார்னா அவரோட கேம் இன்னும் சூப்பராக போகும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். திவாகர் அடிக்கிற வரை அவர் சூப்பராக தான் போயிருப்பார். ஸோ இந்த ஓட்டிங் அனாலிசிஸ் மார்னிங் அனாலிசிஸ். ஸோ ஈவினிங்கும் உங்களுக்கு வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ஸோ இந்த வாரம் யார் போக நினைக்கிறீங்க? எனக்கு 90% கலையரசன் போக வாய்ப்பு இருக்குது, 10% அரோரா போக வாய்ப்பு இருக்குது. இந்த 2 பேரில் யாரோ தான் போவாங்க. ஸோ அடுத்த வாரம் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வராங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். பொறுத்திருந்து பார்க்கலாம்.